அனவசியமா என் மேல கை வச்சா நீ பெரிய ஆபத்துல மாட்டிப்ப. என்னடா ஆபத்து? என் உயிரே போனாலும் பரவாயில்லடா, உன்னை போட்டு தள்ளிட்டு தான்டா மறுவேலை. உண்மையை சொல்லு, யாரா நீ? சொல்றா, யாரா நீ? யாரு? எங்க இருந்து வந்த? யாரு உன்னை அனுப்பி வச்சது? ஏய், எனக்கு நல்லா தெரியும், இத நீயா செய்யல, யாரோ தூண்டி விட்டு செய்யற. அது யாரு? மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்ல இந்த இடத்துல உன்னை பொணமாக்கிடுவா ராஸ்கல். சொல்றா. ஈஸ்வரமூர்த்தி வேணா என விட்டுடு. ஏய், உன்னை விடுறதுக்கான இங்க ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். இப்போ எனக்கே ஸ்கெட்ச் போடுற அளவுக்கு நீ பெரிய ஆளாடா. ஏய், இங்க இருந்து நீ ஒரு இன்ச் உயிரோட நகர முடியாது. மரியாதையா சொல்லு, யாரா உன்னை அனுப்புனது? ஏய், அந்த கத்தியை குடுறா. மரியாதையா உண்மையா சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் மட்டும் சொல்ற மாதிரி பண்ணிட்டேன்னு வை, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தருவேன். ஆனா நீ மட்டும் மாட்டிக்கிட்ட, என்ன மட்டும் எந்த காரணத்தை கொண்டு காட்டி கொடுத்துட கூடாது. சரிங்க மேடம், கண்டிப்பா நான் செய்யறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கண்டிப்பா மேடம். ஐயோ, அடிக்கிற அடியில வலி தாங்க முடியாம பயத்துல வளரி வச்சுட்டானே, என்ன பண்றது? மரியாதையா சொல்லு, யாரா உன்னை அனுப்புனது? மாமா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைச்சு அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆச்சு, நீ செத்துருவ. கத்தியை கீழே போடு. யாராவது கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான். இல்ல கத்தியை கீழே போடுறா. உன் மருமக தானே, உன்னை தப்பிக்க விடுவனா? உன் மருமகளை இங்க பணமாக்கிற. ஏய் ஏய், வேணாம், மரியாதையா கத்தியை கீழே போடு. ஆட்டம் ஆடுற ஆட்டம். நான் யாருங்கிறது உன் மருமகளை கொலை பண்ணி காட்டண்டா. நீ என்னடா ராஜினாமா பண்றது? கட்சியிலே உன்னை பதவியில இருந்தோம் உன்னை தூக்கி வீச போகுதுடா. டேய் டேய், வேணாம், நீ எங்க போனாலும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் பதவியில இல்லனாலும் உன்னை காலி பண்ணிடுவேன். மரியாதையா அவளை விடுறா. கத்தியை கீழே போடுறா. மீனாட்சி 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 மீனாட்சி, வேண்டாம். மீனாட்சி, ஒரு விதத்துல நீ பண்ண காரியம் தப்பா இருந்தாலும் எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்க. இத்தனை நாளா, இத்தனை வருஷமா நான் உன்னை எத்தனையோ தடவை திட்டிருக்கேன், உன்னை மதிக்காமையே நடந்திருக்கேன். ஆனா எனக்கு ஒரு ஆபத்துன்னா உடனே உன் உயிரை பணைய வச்சு என்னை காப்பாத்திருக்கியேமா. இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேமா. இந்த மாதிரி உன்கிட்ட நம்பிக்கையை சம்பாரிச்சு உன்னை மொத்தமா காலி பண்ண போறேன் ஈஸ்வரமூர்த்தி. இனிமே இந்த மீனாட்சியோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். உனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கறேன்னு நான் சொல்லும்போது கட்சிக்குள்ள எத்தனை எதிர்ப்பு தெரியுமா? அவன் தனித்தனியா ஒரு கோஷ்டியை கட்டிக்கிட்டு எனக்கு குடு உனக்கு குடுன்னு எத்தனை பிரச்சனை பண்ணானுங்க. அத்தனை பேரையும் சமாளிச்சு உனக்கு கட்சி பதவியை கொடுத்து உன்னை அமைச்சராக்கி உன்னை அழகு பார்த்தேன். அதுக்கு காட்டுற விசுவாசம் இதானா? என்ன தலைவர, நான் என்ன பண்ண? என்ன பண்ணிய, என்ன பண்ணல? யோ, அரசியல்னாலே கமிஷன் தாயா, அது பப்ளிக்கே தெரியும். ஆனா அத கண்டுக்காம செய்யணும். எவன் காசு வாங்கல? நம்ம மினிஸ்டர்ல எவன் காசு வாங்கல? ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தனும் எத்தனை கோடி அடிக்கிறானுங்கன்னு எனக்கே தெரியும். அதுல ஒரு பங்கு கட்சி நிதிக்குன்னு வேற கொடுத்துட்டு போயிடுறான். ஆமா, நீ என்னையா ஊர் அறிய கேமரா வச்சுக்கிட்டா காசு வாங்குவாங்க? தலைவர, அது உன் மண்டவாளெல்லாம் வெளியில வந்துருச்சியா? எத்தனை நாள் தான் மூடி வைக்க போற? அந்த வீடியோக்கெல்லாம் போச்சுன்னா கட்சி பேர நாரியா? இத பாரு, மரியாதையா நீயே ராஜினாமா பண்ணிரு. அதிரடி ராஜினாமா. பதவி விலகினார் ஆளுங்கட்சி அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தி.
இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த திடீர் முடிவு அரசியல் களத்தில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. ராஜினாமாவுக்கான காரணம் குறித்து அறிய நமது செய்தி நிறுவனத்தின் சார்பில் பல முறை அவரை தொடர்பு கொள்ள முயன்றும் அவரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரமூர்த்தி இது கட்சியின் மேலிட அழுத்தமா அல்லது அவர் மீது ஏதேனும் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழப்போகிறதா என்ற மர்மம் நீடித்து வருகிறது. என்ன வெற்றி, கட்சியில் ஏதாவது பிரச்சனையா? கட்சி தலைமையில ஏதாவது தொல்லை கொடுக்கறாங்களா அவருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் அப்பா இந்த மாதிரிலாம் பண்றாரு? என்ன இதுல உண்மையான நியூஸா இல்ல ஏதோ பொருள் கலப்புறானுங்களா? டேய், நானும் உன் கூட தானே டிவி பார்க்குறேன். அப்பா ராஜினாமா பண்ணது இப்பதான் எனக்கே தெரியுது. இல்ல, அப்ப எதுக்கு மாமா ராஜினாமா பண்ணாரு? ஒருவேளை அவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் வந்திருக்கணும். கட்சி அவரை ராஜினாமா பண்ண சொல்லி கொடுத்திருக்கணும். இல்ல அவருக்கு உடம்பு முடியாம இருந்து வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா ராஜினாமா பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா எதுவுமே இல்லாம இப்படி ஒரு முடிவெடுத்தாங்கன்னா 2 நாளாவே அவர் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஏதோ ஒண்ணு அவர் நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாருடா. நில்லுங்க. என்ன அப்பா என்ன என்னப்பா இது? நீங்க ஏதோ ராஜினாமா பண்ணி டிவி நியூஸ்லாம் போடுறாங்க. என்னப்பா நடக்குது? டேய், ஒரு நிமிஷம். அப்பா சொல்லுங்கப்பா. என்ன? ஹலோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. கிடையாதுன்னு சொல்றேன்ல. யாரா? அப்பா, கட்சி ஆளுங்களுக்கெல்லாம் நியூஸ் தெரிஞ்சிருச்சுப்பா. அவங்க தான் கால் பண்றாங்க. மாமா, எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க? இது என்னுடைய அரசியல். எப்ப அதிகாரத்துல இருக்கணும், எப்ப அதிகாரத்தை தூக்கி போடணும்னு எனக்கு தெரியும். என்னுடைய சொந்த விஷயத்துல யாரும் தலையிட வேணாம். உங்க யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏங்க, இந்த பதில நீங்க வெளியே போய் யார்கிட்ட வேணா சொல்லுங்க. இது குடும்பங்க. உங்களுக்காக நல்லது கெட்டது எல்லாத்தையும் நாங்க தானே பாக்குறோம். நாங்க தானே எல்லாத்துக்கும் கூட நிக்கிறோம். எங்க கிட்ட கூட சொல்லாம அப்படி என்னங்க ரகசியம்? பதவியை ராஜினாமா பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தியின் மூத்த மருமகள் மீனாட்சி தான் என்னுடைய அரசியல் வாரிசு என்று அவரே உறுதிப்படுத்தியுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அரசியலில் நடக்கப் போகும் பின்னணி நிகழ்வுகள் என்ன?